ஹாய் ஃப்ரெண்ட். டுடே அழகே அழகு சீரியலோட எபிசோடு பார்க்கலாம் வாங்க. இங்கே மலர் பார்த்தீங்கன்னா காலேஜில் கிளாஸ் எடுத்துன்னு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பியூன் வந்து மேடம் உங்களை பிரின்சிபல் மேடம் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் முடிஞ்சிச்சு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா பிரின்சிபலை போய் பார்க்குறாங்க. பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா மதி நீங்கள் ஈவினிங்கு கொஞ்சம் வேலை இருக்குது இதெல்லாம் முடிச்சுட்டு போங்க. என்ன பண்ணுறது நம்ம காலேஜோட பேரை காப்பாற்றணுன்னா நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா, "சரி மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வராங்க. வெளிய வந்துட்டு யோசிக்கிறாங்க. காலையில ஜாக்கிங் போனதுக்கே வீட்ல அவ்வளோ ஒரு பிரச்சனையா போச்சு. இப்ப லேட்டா வரேன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே! அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. இத யார்கிட்ட சொன்னா அது கரெக்ட்டா போகும் அப்படின்ற மாரி யோசிச்சுக்கின்னு மலர கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாரி மலருக்கு கால் பண்றாங்க. அவங்களும் "சொல்லு மதி" அப்படின்னு சொல்றாங்க. "அக்கா எனக்கு 7 மணி வரையும் அங்க வேலை இருக்கு. நான் வீட்டுக்கு வர 8 மணி ஆயிடும். நீ வீட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. என்ன மதி காலையிலே இவ்வளோ பிரச்சனையாச்சு. என்ன பண்ண போறாங்களோ தெரியலையே" அப்படின்றாங்க. சரி ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, மலர்கிட்ட வராங்க. "அ என்னாச்சு? மதிக்கு கால் பண்ணியா? புது இடம் வேற. எப்படி வருவா என்னன்னு தெரியல. கால் பண்ணி பாரு" அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. மலர் பார்த்தீங்கன்னா, "இல்ல அத்த வீட்டுக்கு வர 8 மணி ஆயிடுமா, கிளாஸ் முடியவே 7 மணி ஆகுமா, வீட்டுக்கு வர 8 மணி ஆயிடுமா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னது 8 மணியா? ஏன் அவ இப்படி பண்றா?" அப்படின்ற மாரி வெளிய வந்து ராகவ் கிட்ட சொல்றாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, தங்கராஜுக்கு ஃபோன் பண்றாங்க. "சொல்லுங்க மாப்பிள, நீங்க தான் நான் தான் அந்த மதிய பத்தி நீங்க எதையும் யோசிக்காதீங்க அப்படின்ற மாரி சொன்னனே. கரெக்ட்டா புரிஞ்சுன்னுக்கிறீங்க மாப்பிள. நான் அந்த மதிய பத்தி சொல்ல தான் நான் கால் பண்ணேன்" அப்படின்றாங்க. "காலையில தான் அவ்வளோ ஒரு பிரச்சனை பண்ணோம். இப்ப வேலைக்கு போயிட்டு 8 மணி ஆகும்ன்னு சொல்றா மாப்பிள. நீங்க வாங்க கொஞ்சம் பேசிட்டு போவீங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. தங்கராஜும் பார்த்தீங்கன்னா, ரேவதிக்கு சொல்றாங்க, "கிளம்பு உங்க வீட்டுக்கு போலாம்" அப்படின்ற மாரி. "என்னங்க காலையில தானே போனோம், இப்ப எதுக்கு?" அப்படின்றாங்க. "அதான் உன் தம்பி பொண்டாட்டி இருக்கால்ல, வீட்டுக்கு வர 8 மணி ஆகுமா, அதுக்கு மாமா வர சொல்றாரு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவங்களும் வீட்டுக்கு வராங்க. அங்க வந்துட்டு ராகவனும், ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "வாங்க மாப்பிள உட்காருங்கன்றாங்க." மலர் பார்த்தீங்கன்னா அமைதியா இருக்காங்க. ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "மலரு என்ன அமைதியா இருக்க? போய் உங்க அண்ணாக்கு டீ, காஃபி கொண்டு வா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சுரேஷும் மதியும் வராங்க. சுரேஷ பார்த்து ராஜலட்சுமி கேட்குறாங்க, "என்னடா உன் பொண்டாட்டி லேட்டா வர்றது உனக்கு சொல்லலையா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு மதி பார்த்தீங்கன்னா, மலர கேட்குறாங்க, "அக்கா நான் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னனே, நீங்க சொல்லலையா வீட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும்?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, கோவமா எழுந்து அடிக்கிற மாரி போறாங்க. அப்ப சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "ஏன் உனக்கு சொல்ல தெரியாதா லேட்டா வரேன்னு? அப்படி லேட்டா இருக்கிற வேலைன்னா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வர வேண்டியது தானே?" அப்படின்ற மாரி சுரேஷ் கேட்குறாரு. அதுக்கு தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, நல்லவரு மாரி, "சுரேஷ் அமைதியா இருப்பா. வேலைன்னு இருந்தா முன்ன பின்ன தான் இருக்கும். ஏன் இப்படி பண்ற?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு ரேவதி பார்த்தீங்கன்னா, "என்ன இவரு நல்ல ஒரு வேஷம் போடுறாரு" அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. "மதி நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு போம்மா" அப்படின்ற மாரி அனுப்பிச்சு விடுறாங்க. இத பார்த்த ராகவும், ராஜலட்சுமியும் பார்த்தீங்கன்னா, "என்ன மாப்பிள நீங்க இதுக்கு ஒரு முடிவு பண்ணுவீங்கன்னு பார்த்தா, நீங்க இந்த மாரி பண்ணிட்டீங்களே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "இல்ல மாமா கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.